Hi friends, welcome to Ajja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் நகர மீன் தான் எடுத்திருக்கிறேன். இது சின்ன மீன், ஆனால் மிகவும் சுவையான மீன், அதோட நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுட்டு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய், 1 கரண்டி கடுகு, 1 கரண்டி பெருஞ்சீரகம், 1 கரண்டி வெந்தயம், ஒரு 4 பச்சை மிளகாய், அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இதோட இஞ்சியும் பூடும் நான் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ரம்பை இலை எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இதோட 2 தக்காளி பழம் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து கொள்ளுவோம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். கறிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்துட்டு நன்றாக எல்லாத்தையும் கிளறி விட்டு கொள்ளுவோம். இது நன்றாகவே நல்லா வதங்கிட்டுது. இப்போ கறிக்கு தேவையான அளவு நாங்கள் தேங்காய்பால் சேர்த்து கொள்ளுவோம். எங்களுக்கு குழம்புன்ற அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தேங்காய்பால் சேர்த்து கொள்ளுவோம். தேங்காய்பால் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தண்ணியும் சேர்த்து கொள்ளலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இது யாழ்ப்பாணத்து கறித்தூள். நான் ஒரு 2.5 கரண்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது நன்றாக கொதித்ததும் பழப்புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். மீன் கறிக்கு உப்பும் புளியும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நன்றாக இருக்கும். இப்போ அந்த கழுவி வச்சிருக்கிற மீனை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த நகர மீன் மிகவும் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். பத்திய கறிகளுக்கெல்லாம் இதை எடுத்துக்கொள்வார்கள். அவ்வளவு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. எல்லா மீனையும் கறிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இது நன்றாக அவிய வேணும். ஒரு 10 நிமிஷம் மூடி அவிய வச்சு கொள்ளுவோம். பத்து நிமிஷத்துக்கு பிறகு கறி நன்றாகவே ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிறந்து குழம்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருந்தது. இந்த மீனுன்ற தன்மை கறிக்குள்ளே போட்டதும் சீக்கிரமாகவே உடைஞ்சு வந்துடும். அந்த துண்டுகளாக அப்படியே வராது. இப்போ நாங்கள் கறியை இறக்கி சுட சுட சோறு, புட்டு, இடியப்பம், ரொட்டி எது கண்டாலும் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.